ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடிகர் சிவகார்த்திகேயனும் அண்ட் அவரோட மனைவியும் எடுத்த ஃபோட்டோஸ் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ரசிகர்கள் அதை ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் வெக்கேஷன் போயிருக்காங்களா இல்லை படத்தோட ஷூட்டிங் போயிருக்காங்கன்னா தெரியலையே. இவங்களே ஹீரோ ஹீரோயின்ஸ் மாரி தான் இருக்காங்க. சிவகார்த்திகேயன் கூட கண்டிப்பாக ஒரு படம் அவங்களோட ஒய்ஃப் பண்ணணும் அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இந்த நியூஸ் மத்தியில் இவங்க ரெண்டு பேரோட திருமண வாழ்க்கை முறிந்துதா அப்படின்னு சொல்லி நடுவில் ஒரு ரூமர் நியூஸ் வர ஆரம்பிச்சது. பட் அது எல்லாமே ஃபேக் தான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத மாதிரி ரூமர் நியூஸ் நீங்க கொண்டு வர வேணாம். சிவகார்த்திகேயன் இப்ப நிறைய படங்கள் கமிட் ஆகியிருக்காரு. என்னதான் படங்கள் அப்படின்னு போனாலும் பட் அவரோட ஃபேமிலியை என்னைக்கும் மதிக்காம விட்டதில்லை. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம விட்டதில்லை. ஏன்னா ஷூட்டிங் முடிச்ச உடனே அவரோட வீட்டில் போயிட்டு அவரோட பசங்க கூடயும் அண்ட் அவரோட ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. சிவகார்த்திகேயன் அந்த விஷயத்துல கரெக்டா ஃபாலோ பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்றதான். இனிமே கொடுக்க போற படங்கள் மக்கள் மத்தியில நல்ல கருத்துக்களை வாங்கணும் அண்ட் நல்ல வெற்றி படமாக கொடுக்கணும். அந்த டைரக்டருக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அண்ட் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஆகக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. அதே போல அவரோட ப்ரொடியூஸ் பண்ற படமும் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையணும் அப்படின்றதுல நல்ல நல்ல டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இப்ப ஷூட்டிங் நடுவில் இருக்க கேப்ல அவரோட ஒய்ஃப் கூட வெக்கேஷன் போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த போட்டோஸ் தான் இப்ப சோஷியல் மீடியால நல்ல வைரலா போயிட்டு இருக்கு. அந்த போட்டோஸ்க்கு ரசிகர்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸ் பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.